டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டைமிங் இஸ் கீ. நீங்க இப்போ ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இல்லை. இந்த கான்ட்ராக்ட் இல்லைனா அடுத்த கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ணிக்கலாம், இது க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதில் பை பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கரைஞ்சிடும். ஸோ அப்போ டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டைம் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலியட் வேவ் வருது, இல்லை ஒரு காட்லி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, இல்லை ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக் ஆயிடுச்சுன்னா டெய்லி பேட்டர்ன்ல அது ஃபார்ம் ஆச்சுன்னா அது எத்தனை நாளுக்குள்ள டார்கெட் போகும்ன்றதுக்கு சர்டன் கால்குலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலா படிக்க தெரியும். மல்டி டைம் ஃப்ரேம் நிறைய பேருக்கு என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லா டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணணும். டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்றதுனாலே முக்கியமா நம்ம டைமிங்கை கால்குலேட் பண்றது தான் டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஒரு ஆப்ஷன் வாங்குறேன், ஒரு 100 rupeesக்கு வாங்குறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஒரு 2 days கழிச்சு பாக்குறேன், அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கு. ஆனா இப்ப என்னோட பிரீமியம் மட்டும் 70 rupees ஆயிடுச்சு, என்னோட 30 rupees எங்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்குமே இருக்கு. டேஸ் டு எக்ஸ்பைரி தள்ளி இருக்கும்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். கிட்ட வரும்போது இட்ஸ் கோன் எக்ஸ்பயர். இதுக்கப்புறம் அது வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் சின்னாவே கம்மியாயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே 30 ரூபா வைப்பாங்க, 2வது நாள் 20 ஆகும், 3வது நாள் 10 ரூபா ஆகும், கடைசி க்ளோசிங்ல வந்து ஒண்ணுமே இல்லை. ஆப்ஷன் பையிங் இல்லைனா ஆப்ஷன் செல்லிங் சார், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எது சேஃப், எதை சஜஸ்ட் பண்ணலாம் சார்? ஹேவ் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தெளிவாக மார்க்கெட்டில் வித் ப்ராப்பர் கேபிட்டல் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு சார். சேடல்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கிள்ஸ் இருக்கு, ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. உங்களுடைய ப்ரிஃபர் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? அயன் காண்டோர். ஓகே, அயன் காண்டோர் வில் பி a better option. அண்ட் இந்த ஃபண்ட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு செட்டப் மாதிரி ஒரு கண்ணி வெடி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கங்கே செட் பண்ணி வச்சிங்கன்னா மார்க்கெட் எங்கேயோ ஒரு மொமெண்டம்ல வரும்போது. மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கூட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ்ல ரீட்டைல் ட்ரேடர் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்க தவறுறாங்க, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்தியாவோட டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அது எப்பவுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்து செபி கொண்டு வந்தாங்க. ஃபியூச்சர்ஸ் உடைய லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரிஸ் முன்னாடி வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரிஸ் இருந்துச்சு. ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் இந்த மாதிரியான அசர்ட்ஸ் இருந்துச்சு. வீக்லி எக்ஸ்பைரி வந்துருந்துச்சு சார். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்செக்ஸ்லயும் நிஃப்டிலையும் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு ரீட்டைல் ட்ரேடர் சார் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கணும் சார்? ஸோ முதல்ல ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் உள்ள வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுனால தான் உள்ள வர்றது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் வச்சுட்டு நம்ம ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இது வந்து ஆப்ஷன் பையிங்காக உள்ள வரோம். பட் வேறஸ் நம்ம ரியாலிட்டியை பார்த்தோம்னா, நம்ம என்எஸ்சி கொடுத்த டேட்டாலையும் இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98% வரைக்கும் அவங்க லாஸஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ப்ராஃபிட்லாம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக பில்ட் பண்ணி அந்த மொத்த லாஸஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது என்னன்னா, பேங்க் நிஃப்டியில் கடைசி நிமிஷத்தில் ஒரு ட்ரேடை போடுவாங்க. அது திடீர்னு மார்க்கெட் வாலடைல் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து பயங்கர ஹெவியாக ஏறும். சம்டைம்ஸ் 5 ரூபா வச்சிருந்த ப்ரீமியம் என்ன ஆகும்னா சில ஒரு 100 ரூபா ப்ரீமியம் வந்து அதிகமாக வாலடைலிட்டி டைம்ல ஏறும். ஸோ இதை நம்பி நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ள போய் ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணியே இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பேசியிருந்தோம். ஜேன் ஸ்ட்ரீட்ன்ற கம்பெனி என்ன பண்ணாங்க, ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணி அவங்க அதை வச்சு பல்கா ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 40,000 கோடி மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் தே ஆர் பேக், திருப்பியும் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இதுக்காக தான் உள்ள வருது முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அந்த சின்ன ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வச்சு. ஆனால் இவங்க ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க வந்து ஒரு ஜேன் ஸ்ட்ரீட் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி அவங்க அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைனாலும் யாரும் மார்க்கெட்டை அவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்றது மூவ் பண்ணுற அளவுக்கு ரீட்டைல் ட்ரேடரால முடியாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கனால அவங்க என்ன பண்ணாங்க, 2000 கோடி 3000 கோடி ஒரே டைம்ல போட்டு மார்க்கெட்டை வாலடைலி கொண்டு வந்து நெக்ஸ்ட் எந்த சைட் போகணுன்ற டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம அது இல்லைன்னும் போது ஒரு ரீட்டைல் ட்ரேடரா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது தெரிஞ்சதுன்னா ஆப்ஷனை வந்து நம்ம சேஃபர் சைட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ட்ரெண்ட் தெரியணும். ட்ரெண்ட்ன்றது மீனிங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான் த மூவிங் ஃபேக்டர். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸே ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் அப்படின்னா, அப்போ அந்த பை ட்ரெண்ட் வரதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. அப்போ அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து அதில் பையிங் சைடில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆகும்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். அப்போ ட்ரெண்டுன்றது நம்ம சார்ட்ல என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற
ஒரு விஷயம். டூலா தான் நம்ம வந்து ட்ரெண்ட பார்க்குறோம். ஸோ ம். ஃபர்ஸ்ட் திங் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ட்ரெண்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்றது ம். காமிச்சிரும். அப்போ அந்த ட்ரெண்ட் பார்த்துட்ட பிறகு, செகண்ட் திங் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டுக்கு அப்புறம் எவ்வளோ நேரத்துல போகும் ஓகே. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ம். ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் டைமிங் இஸ் கீ. நீங்க இப்போ ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இல்ல. இந்த கான்ட்ராக்ட் இல்லன்னா அடுத்த கான்ட்ராக்ட். ம். ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். இத குளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதில பை பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பிரீமியம் கரைஞ்சிரும். ம். ஸோ அப்ப டைமிங் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப டைம் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப டைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலா அந்த சார்ட்ஸ அனலைஸ் பண்ணும்போது, இந்த சார்ட்ஸ் வந்து எப்படி மூவ் மூவ் ஆயிருக்கு. ஆயிருக்கு. ம். அப்போ இங்க தான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வரும். அதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் ம். அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு டைம் பீரியட் குடுக்கும். ம். இப்போ ஒரு டெய்லி சார்ட் எடுத்தோம்னா, அப்போ டெய்லி சார்ட்ல பண்ற அனாலிசிஸ் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுல அனலைஸ் பண்றோம். லெட்ஸ் சே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலியட் வேவ் வருது. இல்ல ஒரு காட்லி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரேக் ஆயிடுச்சுன்னா, டெய்லி பேட்டர்ன்ல அது ஃபார்ம் ஆச்சுன்னா, அது எத்தன நாளுக்குள்ள டார்கெட் போகும்ன்றதுக்கு சர்டன் கால்குலேஷன்ஸ் ம். அது. அது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலா படிக்க தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ அந்த கால்குலேஷன் அதே மாரி இப்போ லெட்ஸ் சே ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்றோம்னா, அது எத்தன ஹவர்ஸ்க்குள்ள இந்த டார்கெட் போகும்ன்றதுக்கு ஒரு வேகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம அத கொண்டு வர முடியும். ம். அதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு ஓகே. இருக்கும். மல்டி டைம் ஃப்ரேம்னா நெறைய பேருக்கு என்னன்னா தப்பா புரிஞ்சுகிட்டு, எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ட்ரேட் பண்ணணும். ம். டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்றோம்னாலே, முக்கியமா நம்ம டைமிங்க கால்குலேட் பண்றதுக்கு தான் டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் திங் ட்ரெண்ட் தெரிஞ்சுச்சு. அடுத்தது மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எவ்வளோ நேரத்துக்குள்ள போகலான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ம். 3வது விஷயமா நமக்கு என்ன தேவைன்னா, எந்த இடத்துக்கு போகும்ன்றது ம். தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியும். எவ்வளோ நேரத்தில போகுதுன்னு தெரியும். 3வது வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்றதும் நமக்கு தெரியும். அப்போ ஓகே. இங்க தான் டார்கெட் ஃபிக்ஸிங். ம். ஸோ அப்ப டார்கெட் ஃபிக்ஸிங் என்ன யூஸ் பண்ணலாம்னா, நெறைய டூல்ஸ் இருக்கு. ஃபிபனாச்சி இருக்கு. இல்ல பேட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா, டபுள் பாட்டம், டபுள் டாப்ஸ்ன்னா, அப்போ அதே லெவல்ஸ் வந்து நம்ம டார்கெட்ஸா யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் எடுக்கிறோம், சேனல் எடுக்கிறோம், இல்ல ஃபிளாக் பேட்டர்ன் அட்வான்ஸா போய் ஃபிளாக் பேட்டர்ன் எடுக்கணும்னா, அதுக்கோட டார்கெட்ஸ் என்னன்றத முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ம். அப்போ அந்த டார்கெட்ஸ ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா, இப்ப நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. எது நம்மளோட இலக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இலக்கு எவ்வளோ நேரத்தில போய் போகும். அடையும்ன்றதும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப இந்த 3 விஷயம் தெரிஞ்சாலே ஒரு டிராவலிங் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ம். இந்த 3 தானே தெரியணும். ஆமா சார். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் தெரியணும். செகண்டு எவ்வளோ நேரம்? எந்த ரூட்ல போனா எவ்வளோ நேரத்தில ம். போகும்ன்றது தெரியும். இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் இன் த ரைட் டைம். ஓகே. இந்த ரைட் டைம்ல போம்போது நடுவுல எங்கேயாவது டைவர்ஷன் ஆகலாம். ஒரு ரோடு சரியில்லாம போகலாம். இதெல்லாமே நடக்குதுல்ல. அதே மாரி தான் ட்ரேடிங்லும் நீங்க என்னதான் டைம பிரெடிக்ட் பண்ணாலும், ஒரு முன்ன பின்ன கால்குலேஷன். அதுக்கு தான் பஃபர் டைம் வச்சுக்கணும். ம். நீங்க என்னதான் மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணி, இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து ரூல்ஸ் குடுத்துருக்கோம். ஆமா. மல்டி டைம் ஃப்ரேமுக்கான ரூல். அந்த ரூலுக்கு பஃபர் டைம் வச்சுக்கணும். ம். இப்ப எப்படி ஒரு டிராவலிங்ல வந்து நமக்கு ஒரு பஃபர் இருக்குமோ, இப்ப நம்ம கரெக்ட்டா எக்ஸாக்ட்ல இப்ப என்ன பண்ணுவோம், Google மேப்ல போடுவோம். ஆமா. 7 ஹவர்ஸ் போய் ரீச் ஆகும்ன்னு காட்டும். ஆனா 7 மணி நேரத்துல கரெக்ட்டா போகுமானா கிடையாது. கிடையாது. ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வரும். ம். ஒரு ரோட் க்ளோஷர் இருக்கலாம். இது மாரி. ஸோ இந்த பஃபர் டைம்ன்றது எப்பவுமே நம்ம வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த ஓகே. 3 விஷயம் தான். ட்ரெண்ட், மல்டி டைம் ஃப்ரேம், தேர்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸிங் த டார்கெட் வித் டிஃபரண்ட் டூல்ஸ் ஃபிபனாச்சி இந்த மாரி. ஸோ இத பண்ணும்போது நம்ம ட்ரேடர் வந்து இத ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு தென் வி கேன் ஓகே. கோ ஃபார் ட்ரேடிங். அப்போ ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் அவங்க ட்ரேட் எடுக்கும்போது, ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது, அவங்களுக்கு எந்த அவங்களோட இலக்குன்னு தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர் ஓகே. ஆப்ஷன். ஓகே. அப்போ இப்படி சம்மரைஸ் பண்ணலாமா சார்? ஒரு 3 டீஸ் தெரிஞ்சா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாமா சார்? டைரக்ஷன் என்னன்னு தெரியணும், டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும், அண்ட் டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 3 டீஸ் இருந்தாலே ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் ஆப்ஷன் பையிங்ல ப்ராஃபிட் பண்ணலாம். கரெக்ட். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் சார் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 15 டேஸா பார்த்தீங்கன்னா, ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. ஆனாலும் பெருசா மூவ்மெண்ட் குடுக்குறது இல்ல. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டிங் மார்க்கெட் மாதிரியே இருக்கு. இப்ப புதுசா வரக்கூடிய ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்ல ஆப்ஷன் பையிங் பண்றது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா சார்? நேக்கடா ஆப்ஷன் பையிங் பண்றது பெட்டரா? இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி போகலாமா சார்? இந்த மாரி ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் டைம் முக்கியமா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்ஷன் பையிங்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னன்னா லிமிட்டட் ரிஸ்க் வில் பி ம். தேர். பட் ஆப்ஷன் செல்லிங் போறோம்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல முக்கியமா வி ஹேவ் டு பில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. அயர்ன் கார்னரா இருக்கலாம், பட்டர்ஃப்ளையா இருக்கலாம், இல்ல கவர்ட் கால்ஸ், கவர்ட் புட்ஸ் இந்த மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரிஸ்க் வில் பி டைட்டன்ட். ம். நமக்கு ப்ரீ டிஃபைன்டு ரிஸ்க்கோட நம்ம மார்க்கெட்ட வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹேவ் டு ஹேவ் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இந்த மாரி டைம்ல. அண்ட் மோஸ்ட்லி ஒரு இப்ப நீங்க இப்போ என்ன சொல்றது? நெறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, சின்ன ரிஸ்க் எடுத்து பையிங் போயிடலான்ற மாரி ம். போயிடும்.
அந்த மாதிரி நீங்க மைண்ட் செட் போனா பரவால்ல. ம். இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம வந்து அது ஒரு எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணா மட்டும் தான் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் இந்த மார்க்கெட். ம். போம்போதே வேணான்ட்டு போனோம்னா அப்புறம் எப்படி கிடைக்கும்? ஆ. ஸோ அப்ப அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்? ஸோ வேணும்ன்றத முடிவு பண்ணா தான், அப்ப அந்த வேணும்ன்றத எப்படி எப்படி? அடையலான்றத ம். பிளான் பண்ணுவோம். எனக்கு வேணாம்னா நான் எதுக்கு பிளான் பண்ணணும்? ம். இப்படி தான் நெறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பண்ற தப்பே என்னன்னா, போச்சுன்னா பார்த்துக்கலாம். பாத்துக்கலாம். ம். ரூ. 500 தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள போம்போது பிளானே பண்ண மாட்டேன். ம். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு இது வேணும்ன்ற ஒரு இலக்கு. எனக்கு ஒரு ரூ. 5,000 வேணும், ரூ. 10,000 வேணும். எதுவா வேணா இருக்கட்டுமே. அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, அதுல பின்னாடி நான் என்ன பண்ணணும்னா, ம். ஒரு பிளானிங் பண்ணணும். அந்த பிளானிங்க அடையறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நான் கத்துக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. ம். அப்ப ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹேவ் டு பில்ட் அ ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிய நம்ம பில்ட் பண்ணும்போது, அது எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ மேக்ஸ் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோஸ் எல்லாமே அதுல கிளியரா காமிச்சிரும். ஸோ அப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஓகே. ராதர் தேன் நேக்கட் கால் அண்ட் நேக்கட் ஆப்ஷன் பையிங் பை. அண்ட் நேக்கட் செல்லிங். ஸோ ஓகே. இது வந்து இந்த டைமுக்கு முக்கியமா. அண்ட் மோஸ்ட் ஓவர் இப்போ சைட் வேஸ்ல இருக்கிறதுனால செல்லிங் வில் பி பெட்டர் ஆப்ஷன். ம். அப்ப செல்லிங்ன்னும் போது நேக்கடா போறத காட்டிலும் ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்றது பெட்டர். ஓகே. ஒன்ஸ் மார்க்கெட் நிஃப்டி பிரேக் ஆயிடுச்சு. இப்ப சைட்வேஸ்க்குள்ள நம்ம பார்த்தோம்னா சைட்வேஸ்க்குள்ள வந்துச்சு. ஒருவேளை ஒன்ஸ் சைட்வேஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு. ம். ட்ரெண்டிங் டைம்ல நேக்கட் பையிங் போகும்போது தென் வி கேன் பக் சம் குட் ரிட்டர்ன்ஸ் ஆன். ஓகே. பட் அது வரைக்கும் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியா போறது இட் வில் பி பெட்டர். ஓகே. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு கொஸ்டின் சார். என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு ஆப்ஷன் வாங்குறேன். ஒரு ₹100க்கு வாங்குறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்க்குறேன். அதே ரேஞ்சில தான் மார்க்கெட் இருக்கு. ஆனா, அப்ப என்னோட பிரீமியம் மட்டும் ₹70 ஆயிடுச்சு. என்னோட ₹30 எங்க போயிடுச்சு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்குமே இருக்கு. இப்ப இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்ல ஒரு முக்கியமான கிரீக் வந்து டெல்டா, காமா, தீட்டா நெறைய இருக்கு சார். இப்ப இந்த தீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தீட்டா அப்படிங்கிறது என்னது சார்? அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? தீட்டான்றது வந்து டைம் டீக்கேன்னு சொல்லுவோம். ம். ஒரு டேஸ் டு எக்ஸ்பைரி ஆப்ஷன் நீங்க ஒரு பிரீமியம் வாங்குறீங்க. ம். அந்த பிரீமியம் வந்து எக்ஸ்பைரி டேஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது பிரீமியம் அதிகமா இருக்கும். ம். எக்ஸ்பைரி டே கிட்ட வர 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 உங்களுக்கு வந்து பிரீமியம்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். ம். ஸோ இது எளிமையா புரியிற மாரி சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு லெட்ஸ் சே திஸ் இஸ் லைக் அ புரோக்கர். ம். ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ன்றதே ஒரு புரோக்கிங் வேலை மாரி தான். ஓகே. எப்படின்னா 2 பேருக்கு நடுவுல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, இப்ப இந்த இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட் ஒர்க் பண்ணுவாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் பவர் வாங்குவார் பார்த்தீங்களா? ம். பவர் பவர் பாட்டன். வாங்கிட்டு அவரு அத வித்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு ம். அந்த இது. ஸோ கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் பையிங்கும் அதே மாரி தான் வரும். இது புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு சின்ன இது எடுத்துக்கோங்க. ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. ம். ஏதோ ஒரு தக்காளி, வெங்காயம் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே சந்தைக்கு வரும்போது மார்க்கெட் ரேட்டு ரொம்ப நல்ல அதிகம். ரேட்டா வைப்பாங்க. இப்ப என்னன்னா கிலோ ரூ. 30ன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். போக 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 என்ன ஆயிடும்னா, இப்ப ஒரு லட்சம் ஒரு 3 நாள் தான் அந்த தக்காளி தாங்கும் அப்டின்னா, 3வது நாள் பார்த்தீங்கன்னா, அதே ரூ. 30 கேட்டா யாரும் ம். வாங்க மாட்டாங்க. ம். ஏன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுகிடும். அழுகிடும். அழுகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு வேல்யூ இல்ல. இட்ஸ் எக்ஸ்பயர்ட். ம். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான் ஆப்ஷன்ஸும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது, ஓகே. டேஸ் டூ எக்ஸ்பைரி தள்ளி இருக்கும்போது, பிரீமியம் அதிகமா இருக்கும். கிட்ட வரும்போது இட்ஸ் கோனா எக்ஸ்பயர். ம். இதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அப்போ உங்களுக்கு பிரீமியம்ஸ் என்ன ஆகுது? கம்மியாயிட்டே வரும். கம்மியாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ரூ. 30 வைப்பாங்க. 2வது நாள் 20 ஆகும். 3வது நாள் ரூ. 10 ஆகும். கடைசி க்ளோசிங்ல வந்து ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ரூ. 1 ரூ. 5 ஏதோ சரிப்பா இருக்கிறத குடுப்பா. ம். மொத்தமா வாங்கிட்டு. இந்த மாரி தான் ஆப்ஷன் பையிங். ஓகே. ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி பிரீமியம்ஸ் எரோட். ம். டேஸ் டூ எக்ஸ்பைரில வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரீமியம் என்ன ஆரம்பிச்சிரும். கரைய ஆரம்பிக்கும். கரைய ஆரம்பிக்கும். ஸோ கிட்ட போக 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 நீங்க வாங்கி வச்சிருந்த பிரைஸ்லயே மார்க்கெட் இருந்தாலும், பிரீமியம் மட்டும் கம்மியாயிட்டே போகும். பிகாஸ் த டேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி இஸ் கெட்டிங் நியர். ஓகே. ஸோ அப்ப கிட்ட வர வர உங்களோட பிரீமியம்ஸ் கரைய தான் செய்யும். ஓகே. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஸ்பீடா போதோ, ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளிய வந்துடலாம். ஸோ ஓகே. தட் ரிஸ்க் யூ ஹேவ் டு பியர். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செல்லர் குடுக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இத எடுத்துட்டு போய் நான் வித்துட்டு வரேன் ம். அப்படின்னு. இப்ப நீங்க தான் விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் ஒரு பேரம் பேசி விக்கிறேன். ம். நீங்க உங்களுக்கு இந்த ரேட் குடுத்துர்றேன். நான் அதுக்கு மேல எவ்வளோ வச்சாலும் எனக்கு லாபம். லாபம் நஷ்டம் நான் என்ன பார்த்துக்கிறேன். ம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கிலோக்கு எனக்கு ரூ. 30 குடுத்துரு. ம். நீ மேல எவ்வளோ வேணா எவ்வளோ வச்சுக்கோ. வேணாலும் வச்சு. உங்ககிட்ட நான் 1 கிலோ வாங்கிறேன். நான் இப்ப என்ன பண்றேன்? கோட் பண்ணும்போது ஜாஸ்தியா கோட் பண்ணுவேன். ஆனா டேஸ் டூ எக்ஸ்பைரி வர வர என்னோட பிரீமியம் என்ன ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா பட் ஐ ஹேவ் டு ஹானர். ம். 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 நான் குடுத்த ரூ. 30 என்ன பண்ணி ஆகணும்? நீங்க எப்படி ரெக்கவர் பண்ணணும்? குடுத்து தான் ஆகணும். ம். ஸோ அப்ப இதுதான் மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ்ல நடக்கிறதுக்கு. இந்த நடுவுல இன்டர்மீடியேட் போய் அவர் எப்படி அத ப்ராஃபிட்டபிளா வைக்க போறாரா? ம். இப்போ எனக்கு இப்படி வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நல்ல அனலிஸ்ட். நான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள்ல பயங்கரமா டிமாண்ட் ஏறப்போகுது. ம். எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சுச்சுன்னா, நான் உங்ககிட்ட ரூ. 30 வாங்கிட்டேன்.
நாளைக்கு டிமாண்ட் ஏற்ற பிறகு ரூ. 60 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? அது ரூ. 60க்கு வித்துட்டு ரூ. 30 உங்களுக்கு குடுத்துட்டு ம். ரூ. 30 நான் பாக்கெட்ல போட்டு வருவேன். கரெக்ட்டா? ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைய மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க, ப்ராப்பர் ஐடியாலஜி யூஸ் பண்றவங்க இத ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்ஷன்ல முக்கியம். ஓகே. ஸோ பையிங் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா, ஏறப்போதா, இறங்க போதா, டிமாண்ட் இருக்குமா இந்த ப்ராடக்ட்க்கு? அப்ப டிமாண்ட் இருந்ததுன்னா முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் ஆப்ஷன் பையிங் வொர்க்ஸ். ஓகே சார். ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் ஸ்டம்பிள் ஆகுற ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், மணி மேனேஜ்மெண்ட்ல. ஸோ ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் சார்? ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா வர்றவங்க மார்க்கெட்ல மணி மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி சார் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, மணி மேனேஜ்மெண்ட் இல்லன்னா யாருமே மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆப்ஷனுக்கும் பொருந்தும். ஸோ ஆப்ஷன்ல பண்ணும்போது நம்ம என்னன்னா, ப்ரீ டிஃபைன்ட் ரிஸ்க் இருக்கிறதுனால, நீங்க என்ன பிளான்ன்றத முன்னாடியே முடிவு பண்ணிறது மட்டும் இல்லாம, லாட் சைஸ இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. ம். இங்க நெறைய பேர் என்னன்னா, ஒரு இடத்துல லாபம் பார்த்தோனே, அடுத்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பல்க் குவான்டிட்டீஸ் தே ட்ரை டூ இன்கிரீஸ். இது ம். இன்கிரீஸ் ஆகும்போது என்னன்னா, கடைசியில மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா லாஸ் ஆவறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்றத தவிர்க்கிறது இட் வில் பி பெட்டர். ம். ஏன்னா சின்ன கேபிட்டல் தானே. அதனால நான் லாட்ட இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்ற இந்த முறையில போனோம்னா, நெறைய பேர் நஷ்டமானதுக்கான ரீசனா இதுதான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபண்ட் என்ன இருக்கோ, இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன். இதுக்கு 1 லாட் பண்ணலான்றது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான். அடுத்து அந்த அமௌண்ட் டபுள் ஆனா தானே 2 லாட் போணும். ம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இதுல ஒரு 10% வந்தவுடனே உடனே லாட்ஸ் இன்கிரீஸ் பண்ண ம். ஆரம்பிச்சுருவாங்க. ம். ஸோ இந்த மாரி முடிஞ்ச வரைக்கும் லாட்ஸ் இன்கிரீஸ் பண்றத தவிர்த்தீங்கனாலே இட் வில் பி பெட்டர் ம். மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ம். ஸோ லாட் இன்கிரீஸ் பண்றது தான் முக்கியமான மணி மேனேஜ்மென்ட்க்கான ரீசன். ஸோ லாட் இன்கிரீஸ் பண்ணாலே இட் வில் பி பெட்டர். ஓகே. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். கடைசியா இந்த கொஸ்டின் வச்சுக்கிறேன். இப்போ லெட்ஸ் சே சார், ஒரு ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் மார்க்கெட்குள்ள வரும்போது, ஆப்ஷன் பையிங் இல்லன்னா ஆப்ஷன் செல்லிங் சார். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எது சேஃப்? எத சஜெஸ்ட் பண்ணலாம் சார்? சி ஹேவ் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. தெளிவா மார்க்கெட்ல வித் ப்ராப்பர் கேபிட்டல் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங். ஓகே. வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்றீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் தான். இல்ல என்கிட்ட கேபிட்டல் கம்மியா தான் இருக்கு. எனக்கு கண்ட்ரோலும் கிடையாது என்கிட்ட. நான் ஏதாவது பண்ணேன்னா இஷ்டத்துக்கு ட்ரேட போட்டுருவேன். லாஸ் ஆகும்போது நான் அத ரிகவர் பண்ணணுன்றதுக்கு இஷ்டத்துக்கு ட்ரேட் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா, ஆப்ஷன் பையிங் வில் பி பெட்டர். ஏன்னா உங்க கை கட்டி போட்டுருக்கும். ம். என்னன்னா உங்களுக்கு எடுக்கும்போதே இதுதான் ரிஸ்க்ன்றத தெரிஞ்சு எடுப்பீங்க. வேறஸ் இன்னொரு சைட்ல போனீங்கன்னா, இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நானு. எதையாவது பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் பையிங். பையிங்ல பண்ணலாம். ஓகே. இல்ல என்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ண முடியும்னா, ஆப்ஷன் செல்லிங் போறது ஓகே. தான் பெட்டர் ஆப்ஷன். பையிங் பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன்ல, அந்த 3 டீஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க பையிங் சைடே வரணும். ம். இது இல்லன்னா, ஒண்ணுமே தெரியலன்னா, அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணும்போது, என்னன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ இவ்வளோதான்றது நம்மளால பிளான் பண்ணி போ முடியும். ம். பட் நீங்க ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் நல்ல மார்க்கெட்ட பத்தின புரிதல் இருக்குன்ற போது, அப்போ நீங்க வந்து இந்த 3 டீஸையும் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆப்ஷன் பையிங் போறது இட் பெட்டர். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரேடர் ஸ்டைல். ஓகே. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும், நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுல பொறுத்து நம்ம அதுக்கேத்த மாரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு லாஸ்ட் ஒரு பெர்சனல் கொஸ்டின் சார். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு சார். ஸ்ட்ராடல்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கிள்ஸ் இருக்கு, ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. உங்களுடைய பிரிஃபர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் சார்? ரொம்ப சேஃப் சைட்ல போய் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, இட் வில் பி அயர்ன் காண்டோர். ஓகே. அயர்ன் காண்டோர் வில் பி எ பெட்டர் ஆப்ஷன். அண்ட் பட்டர்ஃப்ளை எப்படின்னா, கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருக்குன்ற ம். பட்சத்துல, பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு செட்டப் மாரி. ம். ஒரு கண்ணி வெடி வைப்பாங்க பார்த்தீங்களா? ம். அந்த மாரி அங்கங்க செட் பண்ணி வச்சீங்கன்னா, மார்க்கெட் எங்கேயோ ஒரு மொமெண்டம்ல வரும்போது, கரெக்ட்டா நம்மளோட இதுல வரும்போது, இட் வில் பி பெட்டர். ஓகே. ஸோ மை பெர்சனல் திங் வில் பி அயர்ன் காண்டோர் அண்ட் பட்டர்ஃப்ளை. ஓகே. கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தாலும், ஃபண்ட்ஸ் வச்சுட்டு பண்ணோம்னா, இட் வில் பி வெரி ஓகே. பெட்டர். ஸோ ரொம்ப தேங்க் யூ சார். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு மத்தியில இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் டவுட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க் யூ.